இன்றைக்கி எப்போதும் போல் 3 செக்மெண்ட் இருக்குங்க. தவறாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் கேட்குற கேள்விக்கு உங்களால் பதில் எழுத முடியும். இப்போது முதல் செக்மெண்ட்டான தினசரி சமையலில் நம்ம பார்க்க போகிறது திருநெல்வேலி சொதி. இதுக்கான என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள். திருநெல்வேலி சொதி செய்ய தேவையான பொருட்கள்: 1 வெங்காயம் பொடியாக அரிந்தது, உருளைக்கிழங்கு 150 கிராம் பொடியாக அரிந்தது, 2 கேரட் அரிந்தது, 50 கிராம் பீன்ஸ் அரிந்தது, பச்சை பட்டாணி விரும்பும் அளவு, புதிய பட்டர் பீன்ஸ் வேக வைத்தது, 1½ டேபிள் ஸ்பூன் பயத்தம் பருப்பு வேக வைத்தது, முதல் தேங்காய்ப்பால் 1 கப், 2ஆம் தேங்காய்ப்பால் தேவைப்படும் அளவு, பச்சை மிளகாய் விரும்பும் அளவு, வெந்தயம் 1 டீஸ்பூன், எலுமிச்சம்பழம் விரும்பும் அளவு, பட்டை கிராம்பு பிரியாணி இலை சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவைப்படும் அளவு. இது ஒரு அத்தன்டிக் திருநெல்வேலி சொதி. இப்போ நிறைய பேர் நிறைய மாற்றங்கள் வந்துருச்சுங்க. சொதி அப்படிங்கிறப்ப அதை இடியாப்பத்தோடு பரிமாறுவாங்க. இதில் மிக்சட் வெஜிடபிள்ஸ் எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்து போடுவாங்க. ஒரே ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, அந்த காலத்தில் இருந்து வெந்தயம் சேர்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அது நிறைய பேர் போடுறதில்ல. ஆனால் அந்த வெந்தயம் சேர்த்தா அதுக்கு ஒரு தனி டேஸ்ட்டுங்க. இன்றைக்கி நான் அது எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ டைரெக்டாக ஒரு ப்ரெஷர் பேன் எடுத்திருக்கேன். இதில் 2வது தேங்காய் பால் போட்டிருக்கேன். இதோட கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். இதோட நம்ம வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கிறது இதில் சேர்த்துறேன். கேரட் இதையும் ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துறேன். பீன்ஸ் இதையும் கட் பண்ணியிருக்கிறது சேர்த்துறேன். இப்போ ஃப்ரெஷ் பட்டாணி சீசனில் இருக்கிறதுனால ஃப்ரெஷ் பட்டாணி போட்டுக்கிறேங்க. இது முழுகிற அளவுக்கு தேங்காய் பால் இருக்கணும். அதனால் இந்த 2வது தேங்காய் பால் இதில் போட்டுக்கிறேன். எப்போவுமே தேங்காய் பால் எடுக்கிறப்ப ஃபஸ்ட்டு துருவினதை மிக்சியில் போட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு தடவை அரைச்சிட்டு வடிகட்டிய பிறகு ஃபஸ்ட் தேங்காய் பால், அந்த பல்ப்பு நல்லா பிழிஞ்சு எடுத்துகிட்டு அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு அதை பிழிஞ்சு எடுத்திங்கனாக்கா அது 2வது தேங்காய் பால். எப்போவுமே இது 2வது தேங்காய் பாலில் வேக வைக்கலாம். நம்ம வேணும்னா 3 தேங்காய் பால் எடுத்துகிட்டு கூட வேக வைக்கலாங்க. ஆனால் இது ப்ரெஷர் பேன் யூஸ் பண்ணதுனால இப்படியே நான் போடுறேன். இப்போ இதை நம்ம மூடியால் மூடி வெயிட் வச்சுட்டு 3 விசில் வேக வச்சுக்கலாம். இப்போ இது ப்ரெஷர் சப்சைட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் இல்லைங்களா? அதுக்குள்ளே இந்த பக்கம் நம்ம வதக்கிறதெல்லாம் வதக்கி வச்சுக்கலாங்க. இப்போ இதுக்கு நான் எடுத்துருக்கிறது பிரியாணி இலை. பொதுவாக பார்த்திங்கன்னா அந்த காலத்து பெரியவங்க எல்லாம் இந்த கரம் மசாலா சாமான்லாம் போட மாட்டாங்க. ஒரு சிலர் வீட்டில் பழக்கம் இருக்குது, ஒரு சிலருக்கு பழக்கம் இல்லை. அது அவங்கவுங்களோட விருப்பம். இப்போ இந்த பிரியாணி இலை 1 போட்டிருக்கேன். பட்டை 2 துண்டு போடுறேன். கிராம்பு ஒரு 3 4 எடுத்துக்கலாம். ஒரு வாசனைக்காக இதையும் சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை மிளகாய் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். 1 2 போட்டுக்கலாம். இதோட வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துக்கிறேன். இந்த சொதியை பற்றிய பல விஷயங்கள் பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா, திருநெல்வேலி சைடு பண்ணுறது. ஆனால் இது பார்த்திங்கன்னா கேரளா சைடும் இருக்கும். ஸ்ரீலங்காவிலையும் இந்த சொதி ரொம்ப ஃபேமஸ். தேங்காய் பால் சேர்க்குற எல்லா டிஷ்ஷுமே பார்த்திங்கன்னா அங்கேயும் செய்வாங்க. ஆனால் அது இந்த நாட்டிலேருந்து தான் அங்கே போயிருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா அங்கே பார்த்திங்கன்னா தமிழர்கள் வாழும் இடத்துல நிறைய விஷயங்கள் கவனிக்கிறப்போ நம்ம நாட்டு உணவு நிறைய அங்கேயும் பண்ணுறாங்க. ஆனால் சின்ன சின்ன மாற்றங்கள் டெஃபினட்டாக இருக்குது. இப்போ இது பாருங்கள், ப்ரெஷர் சப்சைட் ஆகிடுச்சு. இப்போ இது மூடியை திறக்கிறேன். இப்போ வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்துடுச்சு. அந்த காலத்தில் தனியாகவே வேக வைப்பாங்க. இப்போ வர வெஜிடபிள்ஸ் எல்லாம் அவ்வளோ சீக்கிரம் வேகிறது இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ணுறோம். அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரம் வெந்துடும் ஆர்கானிக் வெஜிடபிள்ஸுங்கிறதுனால. அவங்க 3வது தேங்காய் பாலை வேக வச்சுட்டு அப்புறம் 2வது தேங்காய் பால் போட்டு அப்புறம் முதல் தேங்காய் பால் போடுவாங்க. ஆனால் இப்போ அந்த மாதிரி முடியறதில்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி போடுறேன். இப்போ இது மறுபடியும் ஆன் பண்ணிக்கிறேங்க. இந்த குக்கர் அப்பயே ஆஃப் பண்ணியிருந்தோம் இல்லையா?
பொதுவாக பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் மட்டும் போடுறப்ப வெஜிடபிள்ஸ் தனியாக நிற்கும், தேங்காய் பால் தனியாக நிற்கும். அதுக்காக இந்த மாதிரி பயத்தம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். இதுவும் அந்த காலத்துலேருந்து போடுவாங்க, அதை சேர்த்துக்கிறேன். பயத்தம்பருப்பு மலர்ற அளவுக்கு வேக வைக்கணும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி பட்டர் பீன்ஸு, இதுக்கு ஒரு பட்டர் பீன்ஸ் தனி ருசியை கொடுக்கும். இந்த பட்டர் பீன்ஸ் சேர்த்துறேன். இது முதலையே வேக வச்சுட்டேங்க, இதோடு சேர்த்த வேகாதுன்னு சொல்லிவிட்டு. ஃப்ரெஷ் பட்டர் பீன்ஸு சீசனில் இருக்குது. தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சொதி எல்லாம் வந்து நம்ம ஸ்டூ மாதிரி தானே, அதிகமாக உப்பு பிடிக்காதுங்க, பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த வெங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இதோடு சேர்ந்து ஒரு கொதி வர்றப்ப அந்த பச்சை மிளகாய் காரம் அப்போ அதில் தான் சேரும். இப்போ பாருங்கள், இது நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நம்ம பொதுவாக வந்து தேங்காய் பால் சேர்க்குறது எதுவும் அதிக நேரம் நம்ம கொதிக்க விட மாட்டோம். ஆனால் இது வந்து முதல் தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் ஒரே ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இதை சேர்த்துக்கிறேன். லேசாக கலந்து விடலாம். தேங்காய் பால் சேர்த்த உடனே அதிக நேரம் கொதிக்க விடக்கூடாதுங்க, அப்போ தான் நல்ல ருசியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஜஸ்ட் லேசாக ஒரு சைடில் கொதி வரப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடுறேங்க. இதுக்கு எலுமிச்சைப்பழ ஜூஸ் இப்போ லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும், ரொம்ப கொஞ்சமாக. இது ஒரு ருசிக்காக தான் சேர்க்குறதுங்க. நீங்கள் வேண்டானாக்கா அவாய்ட் பண்ணிக்கலாம். இந்த திருநெல்வேலி ஸ்டைல் சொதி ரெடி ஆகிடுச்சிங்க. இது இடியாப்பத்தோட பரிமாறலாம், ஆப்பத்தோட பரிமாறலாம், இட்லிக்கு கூட நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கு கூட தொட்டுக்கலாம். இப்போ இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். இப்போ மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வச்சிடுறேன். திருநெல்வேலி சொதி எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. ஒரு ப்ரெஷர் பானில் 2வது தேங்காய் பால் விட்டுட்டு அதில் வெந்தயம், அதோட கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ், பட்டாணி எல்லாத்தையும் சேர்த்துட்டு முழுகிற அளவுக்கு தேங்காய் பால் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. மூடியால் மூடிட்டு வெயிட் வச்சுட்டு 3 இல்லைன்னா 4 விசில், அது காய்கறி வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கணும். மூடியை திறந்த பிறகு வேக வச்ச பைத்தம்பருப்பு, வேக வச்ச பட்டர் பீன்ஸ் சேர்த்துக்கோங்க. தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஒரு பிரியாணி இலை, அதோட பட்டை, கிராம்பு சேர்த்துட்டு லேசாக வதக்கிய பிறகு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம கரெக்டாக நம்மளுக்கு திக்னஸ் வர அளவுக்கு வேக வச்ச பிறகு கடைசியாக முதல் தேங்காய் பால் சேர்த்துட்டு அடுப்பை அணைச்சிடணும். இப்போது திருநெல்வேலி சொதி தயார். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி பரிமாறினீங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எப்போதும் போல் புதுமை சமையலை கொஞ்சம் வித்தியாசமாக, அதே நேரம் எல்லோருக்கும் ஆரோக்கியம் தரதா நிறைய விஷயங்கள் தேர்ந்தெடுத்து நான் செஞ்சு காமிச்சிட்ருக்கேன் இல்லையா. அந்த வகையில் இன்றைக்கி நான் செய்கிறது ஒரு மெலன் மாக்டெயில். மெலன் அப்படிங்கிறவன மஸ்க் மெலன் சொல்லுவாங்க ஆங்கிலத்தில், தமிழில் வந்து கிருணிப்பழம் சொல்லுவாங்க, சவுத் சைடெல்லாம் முலாம்பழம் சொல்லுவாங்க. அந்த முலாம்பழத்தோட டெண்டர் கோகனட் வாட்டர், அதாவது இளநீரும் இளநீர் வழுக்கையும் சேர்த்துட்டு ஒரு ட்ரிங்க் பண்ண போகிறேங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு சொல்கிறேன், முதல்ல பார்த்துருங்க. மெலன் மாக்டெயில் செய்ய தேவையான பொருட்கள்: மஸ்க்மெலன் எனப்படும் கிர்ணிப்பழம் தேவைப்படும் அளவு, 2 இளநீரின் வழுக்கை, 1½ டம்ளர் இளநீர், 1½ டீஸ்பூன் தேன், நாட்டு சர்க்கரை விரும்பும் அளவு, ரோஸ் வாட்டர் 1 டேபிள் ஸ்பூன், பன்னீர் ரோஜா சிறிதளவு. மெலன் மாக்டெயிலுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்க இல்லையா. எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. அதுக்கு முதல்ல வந்து மாக்டெயில் அப்படின்னா என்னன்னு ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேங்க. அதாவது காக்டெயில் அப்படிங்கிறப்ப அவங்க வந்து போதை தரும் அந்த இதெல்லாம் வந்து போட்டு ஒரு காம்பினேஷன் மிக்ஸ் பண்ணுவாங்க இல்லையா.
அந்த மாதிரி மாக்டெயில் அப்படின்னாக்க விதவிதமான ஃப்ரூட்ஸ் காம்பினேஷன் இல்லைன்னா வெஜிடபிள் காம்பினேஷன் அந்த மாதிரி பண்ணுறது தான் வந்து மாக்டெயில் அப்படிம்பாங்க. இது வந்து மெலன் மாக்டெயில் அப்படிங்கிறப்ப மஸ்க் மெலன் நம்ம எல்லாருக்கும் தெரியும். இது வந்து கிர்ணிப்பழம். இந்த கிர்ணிப்பழத்தில் வந்து நல்ல சாஃப்டாக இருக்கணும், நல்லா பழுத்து இருக்கணும், அந்த மாதிரி பார்த்து தேர்ந்தெடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து மிக்சியில் போடுறதுக்கு என்னென்னு சொல்லிட்டு இந்த பவுலில் முதல்ல போடுறேன். இதுக்கு நான் கொடுத்துருக்கிற காம்பினேஷன் பார்த்திங்கன்னா இளநீர் வழுக்க. இளநீர் வழுக்கையும் இதையும் சேர்த்துக்கலாம். இதோட ரோஜா இதழ், இது ஒரு தனி சுவையை கொடுக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரியும் துவர்ப்பு சுவை. இந்த மாதிரி பிங்க் ரோஸ் தாங்க ரொம்ப நல்லது. இது வந்து எடிபிள். மற்ற ரோஸ் எல்லாம் எடிபிள் கிடையாது. இது மட்டும்தான் வந்து நம்ம வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். குல்கந்து செய்கிறதுக்கு இந்த ரோஸ் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த ரோஜா ஃப்ரெஷ் ரோஜா இப்போ சீசனில் கிடைக்குது. இதை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இதோட பன்னீர், அதாவது ரோஸ் வாட்டர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ரோஜாவிலேருந்து தயாரிக்கிற பன்னீர், இதையும் சேர்த்துக்கிறேன். ஒரு நல்ல வாசனையும் கொடுக்கும் இதுக்கு. இதோட தேன், ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேன். பொதுவாக வந்து இந்த மாதிரி ட்ரிங்க்குக்கெல்லாம் வந்து நான் அதிகமாக சர்க்கரை சேர்த்துக்காம தான் குடிப்பேங்க. ஆனால் நிறைய பேருக்கு அது பிடிக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக இன்றைக்கி சேர்க்க போகிறேன். தேனுடைய சுவையே போதுமானது, ஆனாலும் இன்றைக்கி கொஞ்சமாக சேர்க்குறேன். நாட்டு சர்க்கரை தான் சேர்க்க போகிறேன், வெள்ளை சர்க்கரை சேர்க்கலை. கொஞ்சமாக நாட்டு சர்க்கரை போட்டுக்கிறேன். இதோட இளநீரை கொஞ்சமாக ஊற்றிட்டு அரைச்ச பிறகு மீதி இளநீர் சேர்த்துக்கலாம். அதிகம் போட்டு அரைப்படாதுங்க. இப்போ இதை வந்து மிக்சியில் அரைச்சி கொண்டு வந்துடலாம். இப்போ இதை மிக்சியில் போட்டு அரைச்சாச்சிங்க. இதில் வந்து நல்ல திக்காக இருக்கு இல்லையா, நமக்கு தேவையான அளவு இந்த இளநீரை சேர்த்து நம்ம டைல்யூட் பண்ணிக்கணும். வடிகட்டணுங்கிற அவசியம் இல்லைங்க. ஏன்னா வடிகட்டாமல் அப்படி குடித்தாதான் நம்ம அதில் எடுக்கிற முழுமையான சத்துக்கள், அதாவது ஃபைபர்லேருந்து எல்லாமே கிடைக்கும். அந்த ரோஸ் வாட்டர் ப்ளஸ் ரோஸ் பெட்டல்ஸ் போடுறப்ப அது ஒரு தனி ருசியை கொடுக்கும். அதாவது இயற்கையான இனிப்பு சுவையோடு அதில் இருக்கிற துவர்ப்பு சுவையும் நம்மளுக்கு சேருது. அது நிஜமாகவே நம்மளுக்கு ரொம்ப நல்லது, ஒரு ரிஃப்ரெஷிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஒரு டாக்ஸின்ஸ் ரிலீஸ் பண்ணதுக்கு நம்ம உடம்புல வந்து தேவையற்ற கழிவுகள் நிறைய இருக்கும். அந்த கழிவுகளை வெளித்தன்றதில் பழங்களுக்கு ஈக்குவல் வேறு எதுவுமே கிடையாதுங்க. அதாவது வெஜிடபிள்ஸ் சாப்பிட்டிங்கன்னா ரீஜுவனேஷன், செல்கள் உற்பத்திக்கு வெஜிடபிள்ஸில் இருக்கிற சத்துக்கள் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி பழங்கள் வந்து டாக்ஸின்ஸை ரிலீஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் வேல்யூ, அதாவது கேன்சர் முதலான வியாதிகள் வராமல் தடுக்கிறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் ரொம்ப முக்கியங்க. ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸில் எல்லாத்தையுமே ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கும். நம்ம குக் பண்ணாக்கா ஓரளவு அழிஞ்சிடும். அதனால் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸ் வந்து ரெகுலராகவே தினம் நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஃப்ரூட் வந்து கட்டாயம் எடுத்துக்கணுங்க. ஆனால் ஒவ்வொன்றிலையும் நிறையா சாப்பிடணும்னு அவசியம் இல்லை. ஒரு 30 கிராம் 40 கிராம் அளவு நம்ம சாப்பிட்டா போதுமானது. ஆனால் விதவிதமான ஃப்ரூட்லேருந்து கிடைச்சா வெவ்வேறு சத்துக்கள் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இது மாதிரி ட்ரிங்காக குடிக்கலாம், இல்லை நம்ம பழமாக சாப்பிடலாம், நம்மளோட விருப்பம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி ஒரு டால் கிளாஸ் எடுத்துக்கலாங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் ஐஸ் போடனாக்கா உள்ளே ஐஸ் போட்டுட்டு போடுங்க. ஆனால் இப்போ வந்து கிளைமேட் வந்து அவ்வளோ ஜில்லுன்னு இருக்கிறதுனால ஐஸ் தேவையில்லை. இப்போ நான் இதில் வச்சுட்டு மெலன் மாக்டெயில் எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. கிர்னி பழத்தை கட் பண்ணிவிட்டு அதை ஒரு கிண்ணத்தில் சேர்த்துக்கோங்க. அதோட இளநீரின் வழுக்கை, ரோஜா இதழ்கள், பன்னீர், தேன், நாட்டு சர்க்கரை இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக இளநீரை ஊற்றிட்டு இதெல்லாம் அரைச்சிக்கணும். அரைச்ச பிறகு நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சி வர்ற அளவுக்கு இளநீரை சேர்த்துக்கோங்க. ரொம்ப ருசியான மெலன் மாக்டெயில் ரெடி. உணவு ஆரோக்கியமில் எப்போதும் போல் இங்கே கற்பகவல்லி வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட வணக்கம் கற்பகவல்லி. ஹாய் மேம். அவங்கக்கிட்ட வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறேங்க. இப்போ வந்து சீசனில் பார்த்திங்கன்னா புது மஞ்சள் நிறைய இருக்குது. அந்த புது மஞ்சளை பற்றி கேட்க போகிறேன். கற்பகவல்லி, புது மஞ்சள் இப்போ வந்து சீசனில் இருக்குது. நம்ம பொங்கல் முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா புது மஞ்சள் வந்து எல்லோரும் வீட்டில் வச்சுருப்போம். ஆனால் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஆனால் நான் வந்து அதில் வந்து
குழம்பு செஞ்சு பார்த்துருக்கேன், ஊறுகாய் செஞ்சு பார்த்துருக்கேன், நிறைய செஞ்சுருக்கேன். ஆனால் இதை பற்றி நியூட்ரிஷனல் பெனிஃபிட்ஸ் நிறைய பேருக்கு வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம மஞ்சள் தூள் யூஸ் பண்ணால் குர்குமின் கண்டென்ட், கேன்சர் முதலான வியாதிகள் வராது, அந்த மாதிரியெல்லாம் நிறைய சொல்கிறாங்க. ஆனால் புது மஞ்சளுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான சத்துக்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. அதாவது அந்த புது மஞ்சளில் வேறு என்ன விஷயங்கள் இருக்குது, வேறு எப்படியெல்லாம் அதை யூஸ் பண்ணலாம், எதுக்காக மருத்துவ குணங்கள் அதில் என்ன இருக்குது, அதையும் சேர்த்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். நிச்சயமாக இந்த மஞ்சள் அப்படிங்கிறது வந்து ஒரு நல்ல டாபிக். ஸோ கண்டிப்பாக பேசலாம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி மஞ்சள் அப்படின்னும் போது நார்மல் ரெகுலராக யூஸ் பண்ணுற அந்த ட்ரைட் மஞ்சளும் இருக்குது, ஃப்ரெஷ் மஞ்சளும் இருக்குது. ட்ரைட் மஞ்சள் பற்றி நிறைய எல்லாருக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து நிறையவே தெரியும். ஸோ ஆன்டி மைக்ரோபியல், கேன்சர் வராமல் தடுக்கும், எல்லா மைக்ரோ ஆர்கானிசம்ஸை வந்து கில் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அதுக்கு நிறைய இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே. ஸோ ஃப்ரெஷ் மஞ்சள் அப்படின்னு சொல்லும் போது நிறைய ஆடட் அட்வான்டேஜ் இருக்குது. பட் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து சீசனல், ஒரு பர்டிகுலர் சீசன் வரைக்கும் தான் கிடைக்கும். ஸோ பொங்கல் ஆரம்பித்ததுலேருந்து அது தொடர்ந்து கிடைக்க ஆரம்பிக்குது இல்லைங்களா? ஸோ அப்படி ஆரம்பிக்கும் போதே அதை சேவ் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சேவ் பண்ணும் போது அப்படிங்கன்னா அதை நல்லா எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கணும். ஒரு நல்ல கிளாஸ் கண்டெய்னரில் ரெஃப்ரிஜரேட் பண்ணுறதை விட ஃப்ரீஸ் பண்ணுறது பெட்டர் அப்படிங்கிறது நாங்கள் சொல்லுவோம். ஸோ ஏன்னா அதை நீங்கள் த்ரூ அவுட் த இயர், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பொங்கல் வரைக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு வாஷ் பண்ணி சேவ் பண்ணிக்கிட்டிங்கன்னா இட்ஸ் வெரி வெரி குட், நல்லது. ஸோ என்ன அதில் அட்வான்டேஜஸ் நிறைய இருக்குன்னா மேம், லைக் ஃபர்ஸ்ட் மெயினான அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லும் போது கேன்சருக்கு வந்து இதில் வந்து நிறைய மெடிசன்ஸுமே எடுத்து பண்ணுறாங்க அப்படிங்கிறது ரிசர்ச் ப்ரூவனாக இருக்குது. ஃபர்ஸ்ட் மெயினான காம்பனண்ட் இதில் இருக்கிறது வந்து ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ்னால் வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட். அதில் வந்து எல்லா வகையான ஆன்டி ஆக்சிடென்ட்டும் சேர்த்தது தான் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ்னு சொல்கிறது. ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ்னால் உங்களோட வெஜிடபிள்ஸ் ஒரு ஃப்ரூட்ஸ் இது எல்லாத்துலேருந்து கிடைக்கிற நியூட்ரியன்ஸ் தான் ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ். ஸோ என்ன அதில் அட்வான்டேஜ் அப்படின்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சொல்கிற போது கெரோட்டினாய்ட்ஸ், ஃப்ளேவனாய்ட்ஸ், ஐசோஃப்ளேவனாய்ட்ஸ் இது எல்லாமே ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது என்ன பண்ணுன்னா உங்களோட பாடியில் போய் இந்த கேன்சர் செல்ஸை ஃபைட் பண்ணுறதுக்கு நிறையாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் மெயின் அட்வான்டேஜே வந்து மஞ்சள், அப்படி அது ஃப்ரெஷ் மஞ்சளுக்கு வந்து கேன்சரை ஃபைட் பண்ணுறதுக்கு ஆன்டி கார்சினோஜெனிக்னு சொல்கிற ப்ராப்பர்ட்டி வந்து அதில் நிறைய இருக்குது. ஸோ செகண்ட் வந்து இன்ஃப்ளமேஷன்னு சொல்கிற அந்த வீக்கமோ இல்லை இன்ஃப்ளமேஷன்ஸை வந்து பாடியில் குறைக்கிறதுக்கு செகண்ட் மெயின் ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ இன்ஃப்ளமேஷன்ஸை குறைக்கும் போது பாடியில் வந்து கட் ஹெல்த் அப்படின்னு சொல்கிற அந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் எல்லாம் இது நிறையவே பூஸ்ட் பண்ணிவிடும். ஸோ நீங்கள் ரெகுலராக குடிக்கிறீங்க, ரெகுலராக அதை கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட் இஷ்யூஸ் அப்படிங்கிறது வந்து பொதுவாக வந்து டெவலப் ஆகாது. ஸோ இப்போ நீங்கள் வந்து குழம்பு பண்ணலாம், பிக்கிள் பண்ணலான்னு மேம் சொல்லியிருக்காங்க. ஸோ தட் இஸ் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரெசிபி. ஸோ பண்ணலாம். ரெகுலராக கன்சியூம் பண்ணுறதுக்கு நாங்கள் எப்படி சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஃப்ரெஷ் மஞ்சள் வந்து அவுட்டர் ஸ்கின்னை பீல் பண்ணிவிட்டு ஸோ கிரேட் பண்ணணும். ஸோ நல்லா கிரேட் பண்ணிவிட்டு துருவி எடுத்துகிட்டு லெமன் இல்லைனா ஆரஞ்ச். ஸோ எப்போவுமே இந்த மஞ்சளில் இருக்கிற இன்னும் ஆடட் அட்வான்டேஜாக சொல்கிறது தான் லெமன் ஒரு ஆரஞ்ச் அண்ட் மின்ட் லீவ்ஸ். இது மூணுத்தையும் வச்சு ஒரு ஜூஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு எவ்ரிடே கன்சியூம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் கட் ஹெல்த்துக்கு நல்ல டைஜஷனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃப்ரெஷ் மஞ்சள்னு சொல்லும் போது நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லும் போது பிரைட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ க்ளோயிங் ஸ்கின் அப்படின்னா ஈக்குவலி இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது வந்து ஃப்ரெஷ் மஞ்சள். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ரெஷ் மஞ்சளை நல்லா கிரேட் பண்ணிட்டு லெமன் இல்லைனா வந்து ஆரஞ்ச் ஜூஸ் அதை வந்து எடுத்துகிட்டு மின்ட் லீவ்ஸோட ஃபில்டர் பண்ணி குடிக்கிறீங்க அப்படின்னா ரெகுலராக உங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோயிங்காக இருக்கும். இது வந்து பிரைட்ஸ் மட்டும்தான் குடிக்கணும் அப்படிங்கிறது இல்லை. ஸோ நார்மலாக உங்களுக்கு ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்னா திஸ் இஸ் ஒரு நல்ல இன்க்ரீடியண்ட். ஸோ ரெகுலராக கன்சியூம் பண்ணுறதில்ல. ஸோ இது தாண்டி நான் சொன்ன இந்த ஆன்டி கார்சினோஜெனிக்காக இருக்கட்டும் அண்ட் உங்களோட டைஜஸ்டிவ் ஹெல்த்துக்கு இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல். இன்னொரு லாஸ்ட் பிக்கெஸ்ட் அட்வான்டேஜ் என்னென்னா லிவருக்கு. ஸோ லிவர் அப்படின்னும் போது உங்களோட கிளென்சிங் ஆஃப் த லிவர் எவ்ரிடே நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபேட்டி டெபாசிஷன் அப்படிங்கிறது லிவரில் வராமல் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ ஃபேட் டெபாசிஷன் வந்து லிவரில் இல்லைன்னா நம்மளோட கிளென்சிங் பாடியில் நடக்க வேண்டிய அந்த கிளென்சிங் வந்து ரெகுலராக தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை நம்ம மெயினாக வந்து சேவ் பண்ணி வைக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா சீஸ்னலாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனால சேவ் பண்ணுறது இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஸோ அதை சேவ் பண்ணிட்டு ரெகுலராக யூஸ் பண்ணுறது எந்தெந்த ஃபார்மில் பண்ண முடியுமோ, ஜூஸ்ன்னு இல்லாமல் எந்தெந்த ஃபார்மில் உங்களால் இன்க்ளூட் பண்ண முடியுமோ இன்க்ளூட் பண்ணிக்கிறது பெரிய அட்வான்டேஜஸ் இருக்கும். ஸோ பாடியில் கேன்சர் வராமல் இருக்கணும், கேன்சர் வந்தவங்களுக்குமே இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்க்ரீடியன்ட் மேம். தேங்க்ஸ் கற்பகவல்லி, ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் நீங்கள் சொன்னீங்க. இதில் நானே இன்றைக்கி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா மருத்துவ குணங்கள் இருக்கிறது எவ்வளவோ நம்ம நாட்டில் இருக்குது.
அது ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கிறப்ப அது எவ்வளோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. நம்ம வியூவர்ஸ்க்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ மேம். இப்போ இந்த 3 செக்மெண்ட்டு பார்த்து முடிச்சாச்சு இல்லைங்களா? உங்களுக்கு எப்போதும் போல் நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் கிடைச்சிருக்கும். அதாவது விதவிதமான ரெசிபீஸ் மட்டும் இல்லைங்க, ஹெல்த் டிப்ஸு அந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா? தொடர்ந்து கண்டினியூஸாக பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. போன தடவை நான் செஞ்சு காமிச்சதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரெசிபி செஞ்ச பரங்கிக்காய் இனிப்பு கறியும் காலிஃப்ளவர் மினி ஊத்தப்பம். காலிஃப்ளவர் மினி ஊத்தப்பத்தில் ஒரு மசாலா போட்டேன் காலிஃப்ளவர் வதக்கிறதுக்கு. அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்தேன், காலிஃப்ளவர் மசாலாவில் ஒரு பெப்பர் ஃப்ரை மசாலா பண்ணேங்க. அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்தேன், பொடி பண்ணுறதுக்கு அந்த விஷயங்களை வந்து நீங்கள் எழுதணும். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி அறுசுவை நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, எண் 48, என்பி ஜவஹர்லால் நேரு சாலை, ஈக்காடு தாங்கல், சென்னை 6,32,032. கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வருது, அதை கவனமாக நோட் பண்ணிக்கோங்க. உங்களால் போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்ப முடியலனாக்க இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய ஃபோன் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பலாங்க. எப்போதும் போல் உங்களுடைய ஆன்சரோட உங்களுடைய முழு முகவரி, ஃபோன் நம்பர் எல்லாமே கட்டாயம் அதில் இடம்பெற்றிருக்கணும். அப்போ தான் நாங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரியான பதில் எழுதியவர்களிலிருந்து 3 நபரை தேர்ந்தெடுத்து பிரதீப் என்டர்பிரைசஸ் நிறுவனத்தில் வழங்கும் நான் எழுதிய சமையல் புத்தகங்கள் 1 பரிசாக உங்களுக்கு அனுப்பப்படும். ஒரு நபருக்கு ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் ஒரு அழகான புடவை பரிசாக அனுப்பப்படும். மீண்டும் அடுத்த வாரம் இதே போல் அரிசுவை நேரத்தில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.